ஆண்டவர் என்ன பண்றாராமா, நான் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறதுக்கு அதிகமாக கர்த்தர் என்ன சொல்ல போறாரு, என்ன பசிய போறாரு, நான் நினைக்காத ஒரு அலங்காரத்தினால் கர்த்தர் என்ன அலங்கரிக்க போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக நான் நினைக்காத ஒரு அறிமுகத்தை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் நினைக்காத ஒரு அறிமுகம் எனக்கு கிடைக்க போகுது. திடீர்னு ஒரு ஆள் வருவாங்க, இது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கோங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு பொறுப்பை கையில் கொடுப்பாங்க, லட்சங்களை கொடுத்து இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வாசல் உங்கள் பிள்ளைகளுக்கு திறக்கும். அப்படி இங்கே இருக்கிற நிறைய வாலிபர்களுக்கு ஒரு வாசல் திறக்கும். அது கர்த்தரே உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு இணைப்பு தான், அந்த ஒரு இணைப்பை வச்சு கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்னா படிப்படியாக கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தினுடைய இந்த இவ்வளோ பெரிய இந்த ஆர்கனைசேஷன், இந்த பெரிய செட்டப்பினுடைய இந்த ஆணி வேர் எங்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நாள் 2005 சர்ச்சு நடத்தி 6வது வாரம் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணி 3 பேரை வச்சு சர்ச்சை ஆரம்பிக்கிறோம். 6வது வாரம் சர்ச்சு நடந்துட்டு இருக்குது. அந்த 6வது வாரம் சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது சர்ச்சில் இருக்கிற ஒரு தாயார் வந்து வாரம் யாராவது ஒருத்தரை புதுசாக கூட்டிட்டு வருவாங்க. அந்த வாரம் கோயம்புத்தூரில் ரத்னபுரியில் இருக்கிற ஒரு இரும்பு பட்டறையில் இருக்கிற ஒரு தொழில் அதிபர், ஒரு நல்ல வசதி உள்ள ஒருத்தரை வந்து கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன அவர் ஒரே ஒரு நாள் தான் வந்தார். அந்த ஒரு நாள் ஃபேமிலியாக வந்தாங்க. வந்து அவ்வளோ பெரிய மனுஷன், எங்களுக்கு போடுறதுக்கு சேர் கூட இல்லை, தரையில் உட்காந்தாங்க. அவங்களும் அவ்வளோ வெயிட்டான ஆக தரையிலே உட்காந்துட்டாங்க. அன்னைக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னால், இந்த மோசே வந்து கானான் தேசத்துக்கு ஏன் போகலை அப்படின்றதான் அன்னைக்குடைய செய்தி. அந்த செய்தி கூட இன்னைக்கு எனக்கு மறக்கவே இல்லை. கானான் தேசத்திற்கு மோசே போகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரணத்தை பேசி, அதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன சொன்னேன்னா, அவனுடைய கோபம் தான் காரணம். அவன் ரொம்ப கோவப்படுறவனா இருந்தான்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த செய்தியை முடிச்ச உடனே, அந்த நபர் செய்தியை முடிச்ச உடனே, இல்லை இன்னைக்கு நான் எதேர்ச்சியாக வரல, இன்னைக்கு ஆண்டவரே தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நான் ரொம்ப கோவப்படுவேன், கோவப்பட்டதுனால தான் நான் நிறைய இழந்துட்டு உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் என்ன நேருக்கு நேர் பேசினாரு. நீங்கள் வந்து இந்த வீட்டில் இந்த ரூமில் நடத்துகிற வரைக்கும் சர்ச்சு வளராது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து சர்ச்சு நீங்கள் கட்டுங்க, நான் 25,000 ரூபாய் தரேன்னு சொன்னார். 25,000. ஸோ திரும்ப அந்த சர்ச்சு ஆரம்பித்து 6வது வாரத்தில் அந்த நபர் வந்து அந்த செய்தி முடிஞ்ச உடனே 25,000 தரேன் அப்படின்னு சொன்னார். அந்த நாங்கள் நடத்திட்டு இருந்ததுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன இடம் வந்து இதே பலிபீடத்தினுடைய அளவுடைய இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல சர்ச்சு கட்டுறதுக்கு நான் மாடியில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வீட்டில் தான் தங்கி இருந்தேன் 3 மாசமா. கை நீட்டி இந்த இடத்துல ஒரு ஆலயம் வரட்டும்னு ஜெபம் பண்ணுறேன். கரெக்டாக இவர் சொன்னார். எனக்கு ஐயோ ஆமே, அப்போ வீட்டில் நடத்துறதை விட கீழே நம்ம நடத்தலான்னு சொல்லி அந்த வேலை ஆரம்பித்து அன்றையிலிருந்து கர்த்தர் அந்த ஒரு இணைப்பை கொடுத்து கர்த்தர் இப்போ எங்கே வரையும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, கர்த்தர் இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதை மறக்கவே முடியாது. அப்போ இந்த மினிஸ்ட்ரியினுடைய அந்த ஃப்ரூட்ஸ், அந்த ஆரம்பம் வந்து அந்த ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலிக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். வெறும் அவர் பணத்தை மட்டும் கொடுக்கல, அப்புறம் அவருடைய கம்பெனியில் வர சொல்லி இரும்பெல்லாம் தூக்கி கொடுத்துட்டாரு. அந்த தூணெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் போட்டு, அந்த தூணை எடுத்து யூஸ் பண்ணுங்க, அதில் வச்சு நீங்கள் வந்து சர்ச்சை கட்டுங்கன்னு சொல்லி அந்த 25,000 பத்தாதில்ல, அப்படி தான் கட்டணும். அப்போ வந்து அந்த சர்ச்சை ஆரம்பித்தோம், கட்டணும். திடீர்னு பார்த்தா வேலை நின்று போயிடுச்சு, கட்ட முடியல. அப்போ அந்த வீட்டில் பக்கத்தில் குடியிருந்தவங்க வந்து உள்ள வந்து மழை வந்ததுனால உள்ள துணி காய போட்டிருந்தாங்க. சர்ச்சு அப்போ தான் நான் ஆசாசியாக அப்போ ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரியில் அவ்வளோ விருப்பமாக சர்ச்சை கட்டி ஜெபம் பண்ணி கட்டுனா, இவங்க உள்ள துணி காய போட்டிருக்கிறத பார்த்தோன்னா இருதயமே உடஞ்சிருச்சு. என்னடா ஆண்டவரே, இதுக்காக சர்ச்சு கட்டணும், இப்படி நின்று போனதுனால தானே இவங்க வந்து இப்படி துணி காய போடுறாங்கன்னு சொல்லி கீழே சாப்பிட வந்தவன் திரும்ப மேலே போனேன். அன்னைக்கு வந்து 2100 அப்படின்னு ஒரு கீபோர்டு இருந்துச்சு. அந்த கீபோர்டில் ஒரு பீட்டை போட்டு ஒரு கார்டு மட்டும் அப்படியே அழுத்தி விட்டுட்டு அப்படியே கத்தி அப்படியே அழ ஆரம்பித்தேன். அப்படியே அழுது கிட்டத்தட்ட காலையில் ஒரு 9 o'clock இருக்கும்னு நினச்சேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3:30 மணி, கரெக்டாக 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறாங்க ஒருத்தங்க. அம்மா நம்ம சர்ச்சில் வர ஜோம் அம்மா நின்றுருக்குறாங்க. அவங்க வந்து தரவு பார்த்தா ஒரு இன்ஜினியர் நின்றுருக்கிறாரு. என்னன்னு கேட்டேன், கீழே வாங்க, சர்ச்சு கொஞ்சம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நம்ம கட்டிகிட்டு இருந்த சர்ச்சு நின்றுருக்குல்ல, பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு கீழே வந்த உடனே அவர் எங்கிட்ட கேட்டார், இனி என்னென்ன வேலை இருக்குன்னு. அந்த இன்ஜினியர் எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வண்டியிலேருந்து திப்பு திப்பு திப்புன்னு இறங்கி நிறைய மிஷினரிஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு 7-8 நாளில் தரை போட்டு க்ளீன் பண்ணி சர்ச்சை ஃபினிஷ் பண்ணி கதவு போட்டு சாவி என் கையில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் டெடிகேட் பண்ணேன். அதுதான் ஃபஸ்ட்டு திருச்சபை. ஸோ ஆண்டவர் இந்த மாதிரி இந்த திருச்சபையில் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல இணைப்புகளை ஏற்ற சமயத்தில் ஒருத்தரையா கர்த்தர் கொண்டு வந்து இந்த ஊழியத்தின் மேலே ஆண்டவர் இருக்கிற அந்த கரிசனையை கர்த்தர் நிறைவேற்றுவது உண்மையானால், இன்னைக்கு பேசுகிற இந்த வார்த்தை அது இந்த திருச்சபைக்கு மட்டும் இல்லை, இது உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில அப்படியே இருக்கட்டும். அந்த இணைப்பை ஏசப்பா, இனி என் பிள்ளை தோல்வி அடைவது இல்லை, இனி ஏமாத்துறவங்க இல்லை, இனி குழியில தள்ளி விடுகிறவங்க இல்லை, இனி நஷ்டப்படுத்துவார் இல்லை, இனி என் பிள்ளைகளுக்கு நல்ல இணைப்புகள். கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், இயேசுவே நல்ல இணைப்புகள். சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணா நடக்கும். ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி ஜெபம் பண்ணு. நீ கெட்ட இணைப்புல நீ இணைக்கப்பட்டேன்னா நீ விழுந்துருவ. உன்னுடைய வஸ்திரத்தை கூட எடுத்துருவாங்க, உன்னுடைய எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. நீ வளர முடியாது, நீ உயர முடியாது, உன்னுடைய பலத்தெல்லாம் எடுத்துருவாங்க, உன் பணம் எல்லாம் போயிடும். நல்ல இணைப்பு இல்லைன்னா உன் எதிர்காலம் ஒன்றும் இல்லாம போயிடும். அதனால கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல இணைப்பை தரட்டும். கைகளை உயர்த்தி, இப்போ நீ இருக்கிற இணைப்பு அது சரியில்லைன்னா நீ விட்டுட்டு வந்துரு. அந்த இணைப்பு வேண்டாம். அப்படிப்பட்ட இணைப்பு தேவையில்லை. இயேசுவே நல்ல இணைப்புகளால் எங்களை இணைக்கிற ஒரு நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்குங்க. நான் சொல்றேன், இது எந்த இடத்துலையும் நம்ம தேடி போய் வர்றதில்லை. சில இணைப்புகள் நமக்கு என்ன வரும் சொல்லுங்களேன், ஆண்டவரே கொண்டு வருவார், தானா கொண்டு வருவார். இதெல்லாம் ஆண்டவர் தானா கொண்டு வந்தது. நான் எங்கேயும் போகலையே, எங்கேயுமே நம்ம அதுக்காக சொல்லலையே. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அந்த நபர்களை கொண்டு வர்றாருல. நமக்கு ஆலயத்திற்கு செய்த ஆண்டவர் நமக்கும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.